9000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் போன்ல இதுவரைக்கும் யாருமே கொடுக்க முடியாத ரெண்டு விஷயங்கள் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன கொடுத்திருக்காங்க, அது போக அந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் வர்த்தா இல்லையா, எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். அவங்களோட ஹாட் சீரிஸ் பாக்ஸ் எப்பவுமே அந்த கிரீன் கலர் மாடல்ல தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் இருக்கு, பட் மாடலோட இமேஜ் வந்து போடல. பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தா இன்ஃபினிக்ஸோட ஹாட் 48 மொபைல், அதுக்கப்புறம் சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், அதுக்கான சார்ஜிங் கேபிள், 18 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியா ஒரு டிபியூ கேஸ் அதுவுமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸை போட்டு பார்த்துருவோம். கேஸ் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா தான் ஃபிட் ஆகுது. கேஸ் போட்டதுக்கு அப்புறம் கூட பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. டிசைன் ஃப்ரண்ட்லமே இந்த எட்ஜ் வந்து லைட்டா பம்ப் மாதிரி கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேவும் கேஸோட பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டிசைனுமே பட்ஜெட் செக்மெண்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான லுக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுபோக இந்த கேமராஸ் வந்து ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்து அது ஒரு சின்ன பம்ப் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள அந்த கேமராஸ்க்கெல்லாம் தனி ரிங் கொடுத்து சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டு கேமராஸ், அது போக இங்க ஒரு எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. கீழே இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கலருமே ஒரு பிளைனான கலர் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ரியர்லமே ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால grip வந்து நல்லா இருக்குது கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு. எப்பவும் போல இந்த சைடு வந்து ஃபிளாட்டா கொடுத்துட்டாங்க. சோ ஓவராலா டிசைன் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு சூப்பரா இருக்கு. weight அப்படி பார்த்தாலுமே 190 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 8.3 mm கொடுத்திருக்காங்க. அதுபோக இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கவர் பண்ணிட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் எல்லா செக்மென்ட்லயுமே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. சோ அந்த விதத்துல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே ப்ராசஸர் இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் ஒரு மைல்டான ஸ்லோவா இருந்தது. பட் இதுல ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல இந்த மொபைல்ல ரெண்டு ஹைலைட்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுல ஒன்னு 256 GB ஸ்டோரேஜ் பட்ஜெட் செக்மென்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதத்துல இது வந்து பாராட்டலாம். ஏன்னா இந்த செக்மென்ட்ல வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் ஸ்டோரேஜ் வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப பேசிக்கான யூஸான வீடியோஸ் பார்க்கிறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, கால் பேசுறது, இந்த மாதிரியான யூஸுக்கு தான் அதிகமா மொபைல் போன் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா அது இந்த மொபைல்ல இருக்கு. அது போக ஸ்டோரேஜோட ரைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த eMMC இதெல்லாம் கொடுத்து வைக்காம UFS கொடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். இது போக இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக இங்க MEM Fusion அப்படிங்கிற மாதிரி விர்ச்சுவல் RAM அதையுமே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா up to 8GB RAM வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஸ்டோரேஜ் தான் RAM யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணாது. இருந்தாலுமே அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல up to 18 apps வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம்னா பட்ஜெட் செக்மென்ட்ல அதுவும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இவ்ளோ பெரிய கேமராவா அப்படின்லாம் பார்க்காதீங்க. வெறும் மெகாபிக்சல் மட்டும் தான் அவங்க மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றாங்களே தவிர கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் சிங்கிளா எடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. கூட ஒரு ஆளை நிறுத்தி ரெண்டு பேரா எடுத்தீங்க அப்படின்னா அதுல முன்னாடி இருக்கிறவங்க போட்டோ வந்து நல்லா இருக்குது, பின்னாடி இருக்கிறவங்க போட்டோ வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதே மாதிரி கொஞ்சம் லாங்கா எடுத்தோம் அப்படினாலுமே அந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. 32 மெகாபிக்சல் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல மார்க்கெட்டிங் பண்றாங்களே தவிர அந்த அளவுக்கு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இல்ல. இது போக கலர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அப்பப்போ வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. சில டைம் வந்து பெட்டரா இருக்குது, சில டைம் வந்து ரொம்ப புவரா இருக்குது. அந்த ஷார்ப்னஸ், டீடைல் இதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. அது போக இங்க போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்பவே புவரா இருக்குது. சைடுலலாம் அப்படியே பார்க்க அந்த பிளர் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா ஒர்க் ஆகல. ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆனா பரவாயில்ல, பட் டோட்டலாவுமே அந்த தலையில சுத்தி வந்து இதா தெரியுது ஜூம் பண்ணி பார்த்தா. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்காக 32 மெகாபிக்சல் அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. அப்படிங்க ரியர் கேமராக்கு வந்தா இங்க ரெண்டு கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 50 மெகாபிக்சல், அப்புறம் செகண்டரி கேமரா வந்து பெரிய யூஸ் கிடையாது. அதுக்கு அப்புறம் இந்த ரிங்ல வந்து எல்இடி ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. குவாட் எல்இடி ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா இன்ஃபினிக்ஸ் வந்து அந்த எல்இடி ஃபிளாஷ் வந்து அதிகமா கவர் பண்றாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் க்ளோஸ் அப்பா எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் லாங்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அதுவும் முக்கியமா அந்த ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸா இல்ல. நீங்க ஃபேஸை டச் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது ஃபேஸ் வந்து டார்க்கா விழுது. வேற இடத்துல டச் பண்ணி போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா போட்டோ நல்லா பிரைட்டா இருக்கு. ஆனா ஃபேஸ்ல அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் டீடைல் கிடைக்கல. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட குவாலிட்டியுமே பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. இதோட டிஸ்ப்ளே வந்தா இப்போ இந்த செக்மென்ட்ல கொடுக்கிற மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க 6.6 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்ப்ளே தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டா வருது. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. இன்டோர்ல பாக்கும்போது அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே நல்லா இருக்குது. பட் இந்த டிஸ்ப்ளேவை சன்லைட் ரீடபிள் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவுட்டோர்ல கொண்டு போய் நம்ம டைரக்ட் சன்லைட்ல வச்சு பார்த்தோம். அந்த அளவுக்குலாம் டிஸ்ப்ளே வந்து பிரைட்டான டிஸ்ப்ளேவா இல்ல. கொஞ்சம் கை வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓரளவு மேனேஜ் பண்ணலாமே தவிர இது சன்லைட் ரீடபிள் டிஸ்ப்ளே அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு இந்த டிஸ்ப்ளேல இல்ல. சோ இந்த செக்மென்ட்ல நம்ம டிஸ்ப்ளே எல்லாம் பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியாது. இதுல கொடுத்திருக்கிறது இந்த பிரைஸுக்கு ஏத்த ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இதுபோல இந்த டிஸ்ப்ளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டர் டாப் நாட்ச் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அந்த விதத்துல இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
இது போக அந்த ஐபோன்ல எல்லாம் வரக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் இது வந்து இவங்க மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த மொபைல்ல இருக்குது. அதுலயுமே ஒரு சில விஷயங்கள் தான் இத ஹைலைட் பண்ணும். அதுபோக பேட்டரி சார்ஜ் போடும்போது பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு இல்ல லோ பேட்டரி நம்ம கால் பேசுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அதுல பாத்துக்க முடியும். அதால பெரிய யூஸ் கிடையாது. பட் அது ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுல வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க பாட்டம்ல ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. கொஞ்சம் லவுடாவும் இருக்கு. கேளுங்க எப்படி இருக்கு. ஆனா இதுல 200% வால்யூம் அப்படின்னு சொல்லி இந்த ரியல்மி ஆரம்பிச்சதுல இருந்து இவங்களும் அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஃபுல் வால்யூம்ல வச்சாலுமே ஓரளவு டீசென்ட்டான லவுட்ல அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்க முடியுது. வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி மியூசிக் கேட்கும்போதும் சரி இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஓரளவு பெஸ்டா இருக்கு. மொபைலோட பேட்டரி எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. அது போக 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே 18 வாட் அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா இந்த செக்மெண்ட்ல லான்ச் பண்ற மொபைல்லாம் பார்த்தா 15 வாட் 18 வாட்னு மொபைலுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வந்து 10 வாட் தான் கொடுத்து வைக்கிறாங்க. பட் இன்ஃபினிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணல. 18 வாட் கொடுத்தது நல்ல விஷயம். இது போக இந்த மொபைல்ல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நீங்க டிராவல் பண்ணும்போது TWS இந்த மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ணோம் அப்படினாலுமே அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குமே இவங்க கேபிள் வந்து டைப் C to டைப் C கேபிளா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்தா இங்க கொஞ்சம் இவங்க இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். இங்க யூனிசாக் T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பொதுவா 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்குள்ள வரக்கூடிய லேட்டஸ்டான எல்லா மொபைலுமே இந்த ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு பதிலா அவங்க மீடியாடெக்ல ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு வந்து ஓரளவு ஓகேவா இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்கு கால் பேசுறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த யூசேஜ்க்கெல்லாம் அது நல்லா இருக்கும். குட்டி குட்டி கேம்ஸ் விளையாண்டாலுமே பெருசா உங்களுக்கு தெரியாது. பட் ஹெவியான கேம்ஸ் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணாது. இந்த ப்ராசஸருக்கு பதிலா மீடியாடெக் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மத்தபடி இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. IP53 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால தண்ணில எல்லாம் போட்டு யாரும் டெஸ்ட் பண்ணிட வேண்டாம். மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 தான் கொடுத்திருக்காங்க. Android 14 வந்துருச்சு. இதோட பிரைஸ் கம்மியாவே Android 14ல மொபைலும் லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் Android 13ல லான்ச் பண்றாங்க அப்படின்னு தெரியல. 30000 ரூபாய் வரைக்கும் கூட லான்ச் பண்றாங்க. சோ அத பாக்கும்போது Infinix வந்து நம்ம பெருசா குறை சொல்ல முடியல. பட் இவங்க ஒரு பெரிய பிராண்டா வளரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா லேட்டஸ்டான Android 14ல லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அதுபோக இங்க OS அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைலுக்கு OS அப்டேட் வந்து பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால Android 14 கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இதுபோக UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா Infinixோட UI எப்படி இருக்கும்? எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான். நிறைய ப்ளோட்டர்ஸ் இருக்கு. தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கதா செய்யுது. மத்தபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே கவர் பண்ணிருக்காங்க. இங்க ஃபுல் வெர்ஷன் தான் Android வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தா இதுல 2 சிம் போட முடியும். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். ப்ராசஸரும் 4G ப்ராசஸர் தான். இதுபோல டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கவர் பண்ணிடுறாங்க. கடைசியா அதோட பிரைஸ். இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வருது. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் அண்டர் 9000 குள்ள இந்த மொபைல் வருது அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 8500 ரூபாய்க்குள்ள 9000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க. அது போக கார்டு ஆஃபரோட அந்த பிரைஸுக்கு வருதா இல்ல 9000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்ல வர மொபைலுக்கெல்லாம் கார்டு ஆஃபர் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு ஒன்னு சொல்லி அதை வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் இதுக்கு எப்படி வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.